Good morning, students. Today, class 12th Maths Chapter 5 2-dimensional analytical geometry பார்த்துக்கிட்டு இருக்கோம். 5.5 exercise 7th question number பார்த்துக்கிட்டு இருக்கோம். word problem பார்த்துக்கிட்டு இருக்கோம். very important. So please carefully understand பண்ணி படிச்சுக்கோ. என்ன விட்டுறாத அந்த கணக்கை. எல்லா கணக்குமே இந்த word problemத்தை பார்த்துக்கிட்டா ஒன்று எழுதிடலாம். ஓகேயா? அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக படிச்சுக்க. ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? ஒரு முதல்ல நான் கிராஃப் போட்டுக்கிறேன். ஒரு வெர்டிக்கல் வால் இருக்குது, ஒரு ஹரிசாண்டல் ஃப்ளோர் இருக்குது, கிடைமட்டம். அது வெர்டிக்கல்ன்ற செங்குத்து. இது ஒயின்னு வச்சுருக்கேன். ஒரு ராடு இப்படி சாத்தி வச்சுருக்காங்க. இது டாப் ஆஃப் த ராடு, இது பாட்டம் ஆஃப் த ராடு. இது பாட்டம். சரிங்களா? இது டாப்பு, மேல்புறம், டாப் ஆஃப் த ராடு. வேணால் ஏபின்னு லென்த்து கொடுத்துக்குருவோம். பேர் ஏன்றது கொடுத்துக்குருவோம், பின்னு கொடுத்துக்குருவோம், ஏன்னு கொடுத்துக்குருவோம், பின்னு வேணால் கொடுத்துக்குருவோம். ஓகேயா? ரைட்டு. பார்த்து நிதானமாக. ஏன்னா படம் ரொம்ப முக்கியம்டா தம்பி. அதனால தான் படத்தை வச்சு தான் நம்ம அதை செய்ய முடியும். இது பாட்டம். ரைட்டு, மறந்துடாது. அந்த கீழ்ப்புறம் இது ஓ. சரியா? இங்கே இதோட லென்த்து 1.2 மீட்டர் கொடுத்துருக்காங்க ஏபி. இதிலேருந்து பாட்டத்திலேருந்து இந்த எண்டுன்னு கொடுத்துருப்பாரு. எண்டில் ஒரு பாயிண்ட்டு பின்ற பாயிண்ட்டு மூவ் ஆகுதான். இந்த பாயிண்ட்டு நமக்குள்ள ஒரு பாயிண்ட் வைக்கிறோம். அந்த பாயிண்ட் எவ்வளோ தூரம் இருக்குன்னா பாட்டத்திலேருந்து 0.3 மீட்டர் தள்ளி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இப்போ இது மிச்சம் ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்னா 0.9 மீட்டர் இருக்கும் மேலே. இந்த இப்போ ஹாஃப் போர்ஷன் இருக்குது பாரு, இந்த முக்கால்வாசி. இது கீழே உள்ளதான் 0.3 மீட்டருங்கண்ணா. சரிங்களா? இப்போ நாங்கள் ஹரிசாண்டல் ஒரு லைன் வரைஞ்சோன்னா இந்த ஆங்கிளும் ஒன்று, வெர்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே இப்படி வரைஞ்சிட்டேன் அப்படின்னா, அதாவது பெர்பெண்டிகுலர் ஒன்று வரைஞ்சிட்டேன், இந்த மாதிரி வரைஞ்சிட்டேன் அப்படின்னா இது பெர்பெண்டிகுலர் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா அதே டிஸ்டன்ஸை இங்கே வரும். இல்லை x1 வச்சுக்கிட்டாலும் சரி. அதே டிஸ்டன்ஸ் இந்த ஹைட் இருக்குது பாரு, இந்த ஹைட் வெர்டிகல் ஹைட்டை இங்கே y1 எடுத்தோம்னா இங்கே என்ன வரும்? y1 அப்படின்னு வரும். y1 அப்படின்னு வரும். சொல்கிற புரியுதான்னு பார்த்துக்க. ஏன்னா நிதானமாக செய்யணும், அதனால சொல்கிறேன். ஓகே, இது சிம்பிளாக செஞ்சுட்டு போயிடலாம். சரி, கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்றத முதல்ல பார்த்துக்கோ. லென்த் ஆஃப் த ராடு கொடுத்துருக்கு. லென்த் ஆஃப் த ராடு அப்படின்றது என்ன சொல்லியிருக்கு? ஏபி அப்படின்றது கொடுத்துருக்கு. எவ்வளவு? 1.2 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு. சரிங்களா? கிவன் கணக்கு சிம்பிளாக முடிச்சிடலாம். ஏபி ஈக்குவல் டு 1.2 மீட்டர். ஓகேயா? ரைட்டு. இப்போ நான் ஏதாவது ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட்டை பின்னு அவனே கொடுத்துட்டான். இந்த பாயிண்ட்டு தான் மூவ் ஆகிற பாயிண்ட்டு, மூவிங் பாயிண்ட்டு, லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட்டு எக்ஸ்கமாவைன்னு வேணால் கொடுத்துக்கோ. பி ஆஃப் எக்ஸ்கமாவை. இந்த இடத்துல வேணால் சின்னு கொடுத்துக்கோ, இதை வேணால் டின்னு கொடுத்துக்கோ. சரிங்களா? இப்போ நான் ரெண்டு இதாக பிரிக்கிறேன் அப்படின்னா இன் ட்ரையாங்கிள் அப்படின்னு பிரித்து இந்த கீழே உள்ள ட்ரையாங்கிள் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த ஆங்கிள் நடுவில் வச்சுக்கிடுவோம். சிபிபி அப்படின்னு எடுத்தாலும் இல்லை பிபிசின்னு எடுத்தாலும் சரி, பிபிசி அப்படின்னு எடுத்துட்டேன். இதுக்கு எதிர்த்தாப்புல உள்ளது ஆப்போசிட், இது ஹைபார்டனஸ். இதுக்கு எதிர்த்தாப்புல உள்ளது ஆப்போசிட், இது ஹைபார்டனஸ். அப்போ ஆப்போசிட் இருக்குது, ஹைபார்டனஸ் இருக்குது அப்படின்னா என்ன போடணும் அப்படின்னா சைன் தீட்டா போடணும். அப்போ ஆப்போசிட் அப்படின்றது எதிர்த்தாப்புல உள்ளது என்ன இருக்குன்னு பாரு. இந்த ட்ரையாங்கிளில் y1 அவ்வளோதான். பை இங்கே ஹைபார்டனஸ் என்ன இருக்குது? 0.3. அவ்வளோதான். இதுதான் சைன் தீட்டா. குட். அதே மாதிரி இன் ட்ரையாங்கிள் மேலே ஏடிபி இல்லை ஏபிடி, ஏபிடி இதுக்கு ஆப்போசிட்டில் ஒன்றும் இல்லை, ஆனால் அட்ஜசன்ட்டில் இருக்குது x1. அப்போ அட்ஜசன்ட் பை ஹைபார்டனஸுக்கு என்ன வரும் அப்படின்றது ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா தெரியணும். காஸ் தீட்டா. அப்போ அட்ஜசன்ட் x1, ஹைபார்டனஸ் 0.9. அவ்வளோதான். இது காஸ் தீட்டா. இதுக்கு அடுத்து உனக்கு தெரிஞ்சதான தம்பி, வி நோ தட் அப்படின்னு எழுத. நமக்கு தெரிந்தது, நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வி நோ தட் அப்படின்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ஐடென்டி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு தெரியும். அப்போ இது சைன் ஸ்கொயர் தீட்டா y1 by 0.3 whole square. சரிங்களா சொல்கிறது? ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா x1 by 0.9 whole square ஈக்குவல் டு 1. இது சரி பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்?
முதல்ல எக்ஸ் ஒன் ஸ்கொயர் எழுதிக்கிறேன். எக்ஸ் ஒன் ஸ்கொயர் பை 81 0.81 அப்படின்னு வரும், பார்த்து பொறுமையாக. ப்ளஸ்ஸு ஒய் ஒன் ஸ்கொயர் பை 3 3 சார் 9 0.09 அப்படின்னு வரும், 2 டிஜிட் தள்ளி 1. therefore லோக்கஸ் ஆஃப் பிஇஸ்ன்னு எடுக்கிறோம். லோக்கஸ் LOCUS லோக்கஸ் ஆஃப் பிஇஸ், அதாவது பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு கொடுத்துருக்கனால இந்த எக்ஸ் ஒன் ஒய் ஒன்னை மாற்றி விட்டுரு. எக்ஸ் ஸ்கொயர் பை 0.81 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை என்ன வரும் 0.09 ஈக்குவல் டு 1. இதுதான் ரிக்வயர்டு ஈக்குவேஷன் ஆஃப் தி பி அப்படின்றது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். பார்த்து கேர்ஃபுல்லாக படித்து வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ்.